முருகர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த சிறப்புக்குரிய நாள் இந்த திருப்பூர்வத்துக்கு உலக புகழ்பெற்ற கிளம்பி கொண்டிருக்கிறது. திருப்பூர்வத்தின் அறுவடை முன்னிலையில் தமிழகத்துக்கு விரைவில் தொடர்ந்து கிடைக்க இருக்கிறதா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதனுடைய எடப்பாடியார் தலைமையில் விரைவில் நிறுவனங்களால் ஆட்சி வருவதற்கு வந்து தமிழகத்திற்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். தைப்பூச திருநாள் மிகச் சிறப்புக்குரிய திருநாள். முருகனுடைய அருளைப்பட்ட நாள். இன்றைய நாள் மற்ற முருக பக்தர்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிற முருகர்கள் கூடுகிற பெருங்கூட்டம் தமிழகம் தமிழ் கடற்கரையிலே இந்த பெருங்கூட்டம் வருகிறது. இதில் மிகப்பெரிய சிறப்பு என்றால் ஆண்டாண்டு காலமாக இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடி வந்தாலும் கூட ஆண்டுமிகு தமிழக அறிஞர் எடப்பாடியார் இருக்கிற போதுதான் இந்த தைப்பூச திருநாளில் அரசு விடுமுறையாக அறிவித்தார். சிறப்புக்குரிய விஷயமாக இந்த நாள் செகண்டாடப்படுகிறது. தைப்பூச திருநாள் முருக பக்தர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களின் ஒப்பற்ற நாள் என்று கருதப்படுவதால் யாருமே சிந்தனைக்கு வராத சூழ்நிலையில தைப்பூச திருநாளை அறிஞர் எடப்பாடியார் விடுமுறை அறிவிப்பதன் மூலம் அவர் முருக பக்தர்களுக்கு மிகப்பெரிய அன்பை பரிமாறியிருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு திருப்பூரமாக இருந்தாலும் சரி, பழனியாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூராக இருந்தாலும் சரி, அனைத்து முருக பக்தர்கள் ஒன்று கூடுகிறார். அந்த சிறப்பை சிறப்பாக செய்தவர் அறிஞர் எடப்பாடியார். எண்ணிக்கை வந்து அதிகமா இன்றைய வரை ஒரு முறையாக குறை சொல்ல விரும்பவில்லை. இன்றைய சூழலையும் திருப்பரங்குன்றம் கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கிறது. அதை எதிர்பார்த்து பாதுகாப்பை செய்திருப்பதை காவல்துறை என்று நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எதிர்பாராத சூழலில் சில தவறுகள் நடந்து வருகிறது. ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாக இந்த ஆண்டு தைப்பூச திருநாளில் மிகப்பெரிய கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் வந்திருக்கிறது. மக்கள் அடையான முருகனை வழங்குகிறார்கள். முறையாக மேலும் இன்றைக்கு பௌர்ணமி நாள் ஆகிய மக்கள் கிரிவலம் சுற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். பெருங்கூட்டத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு காவல்துறையின் கடமை. காவல்துறை தவறமாட்டார்கள் என்று முழுக்க நம்புகிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி பழனி திருச்செந்தூர் போன்ற முக்கியத்துவத்தை இன்றைக்கு இருக்கிற அரசு செய்வதில்லை திருப்பரங்குன்றத்திற்கு. ஆகவே இந்த திருப்பரங்குன்றத்திற்கு சிறப்பை அறிந்து கொண்டு அதை புகழ்க்கூடிய வகையில ஏன்னா அங்க வந்து பஸ் ஃப்ரீ எல்லாம் பண்றாங்க. பேருந்து கட்டணமே ஃப்ரீயா பண்றாங்க. திருப்பரங்குன்றத்தில் என்ன வசதிகள் செய்ய வேண்டுமோ அதை வருகிற அரசு கண்டிப்பாக செய்யும். அந்த வகையில் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு, உணவு, குடிநீர் எல்லாம் வழங்குவதற்கு பல்வேறு சுய உதவி குழுக்கள் முருக பக்தர்கள் செய்கிறார்கள். பொது வாழ்வில் இருக்கிறது செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போதுமான அளவு இன்னும் அதிகமான அளவு அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். அதற்கு எவ்வளவு எங்கள் அனுமதி கொடுத்தால் நாங்களே பிரவர்த்தனை செய்வோம். இருந்தாலும் எல்லாரும் செஞ்சாட்டாக முடியும். ஒரு தனிப்பட்ட நகர்களை தனிப்பட்ட வைத்து செய்ய முடியாது. அதை அடுத்தாண்டு வருமாண்டு சிறப்பாக இன்னும் உணவு, குடிநீர் மற்றும் போதிய பாதுகாப்புகளை வழங்குவோம். இது பெரிய பாதுகாப்பு வழங்கினாலும் உரிய அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் அவர்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த வகையில இதுவரை இந்த குறையும் வரவில்லை. இனிமேல் தொடர்ந்து சாயந்தரம் வரைக்கும் சோர்வில்லாத சூழலில் இந்த முருக பக்தர்களை பாதுகாப்பாக வணங்கி முருகனை வணங்கி அனுப்ப வேண்டியது காவல்துறையின் மாவட்ட நிர்வாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கடமை, பொறுப்பு. வைகாசி விசாரத்துக்கு தான் இங்க கூட்டம் வரும். இந்த முறை இன்றைக்கு பௌர்ணமி மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு சிறப்பு ஏதோ ஒரு வகையில சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அந்த ஏற்பட்டிருக்கிற சிறப்பை தடுக்க முடியாது. ஒரு முறையாக திருப்பரங்குன்றம் அற்புதமான நகர் என்பதை தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிந்து ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அதை எல்லோரும் வரவேற்போம். திருப்பரங்குன்றத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மக்களையும் வரவேற்போம். வணக்கம்.